Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMote app. BuyMote app is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்லேருந்து எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து அவங்கள்ட்ட ஈஸியாக வாங்கிக்க முடியும். குவாலிட்டி வைஸ் அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம வந்து ஒரு நியர்பை ஷாப்பில் வாங்கக்கூடிய எல்லா பிராண்டட் ஐட்டமுமே இவங்கக்கிட்ட ஈஸியாக வாங்கிக்க முடியும் நம்மளால். இவங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் தரமாக வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்னே சொல்லலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் லோட் ஸ்டிச்சு. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், வந்து சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நார்மல் அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். இந்த அயன் நீடில் நம்பர் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கொம்பு டிசைன் போட்டு இதில் பேஸில் வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டு நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு செயின் லாங் செயினாக போட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்ன லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப மேலே, அதாவது அந்த செயின் அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வெளிப்பக்கமாக நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை உள்பக்கம் கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு போடணும். லாக்கிங் ஸ்டிச்சு போடாமல் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இடத்துல எப்படி ஆகுதுன்றதை பாருங்கள். அந்த ஸ்டிச்சு வந்து ஒரு மாதிரி தூக்கின மாதிரியே தான் நிற்கும், லாக்கே ஆகாது. அதனால் அந்த இடத்துல ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல நான் போட்டே காமிக்கிறேன் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே. அதுக்கப்புறம் நம்ம வந்து போடுறதுக்கும் இந்த ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். இந்த ஸ்டிச்சு போடும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போடுறீங்க இல்லையா, வெளியில் பக்கமாக கொண்டு வந்து அந்த ஸ்டிச்சுக்கும் அடுத்த ஸ்டிச்சு போடும்போது அதை விட கொஞ்சம் கீழே இறக்கி போடணும். அவ்வளோதான். அந்த போட்டிருக்கிறத விட கொஞ்சம் கீழே இறக்கி போடணும். அதுக்கு பக்கத்துலேயே போடக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சையும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு கீழே இறக்கி அப்படியே கொண்டு போக வேண்டியதுதான். இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, டேர்னிங்கில் போகும்போது இந்த ஸ்டிச்சு எப்படி வருங்கிறது தான். கொஞ்சம் லாங்காக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த செயினை லாங்காக எடுத்துகிட்டு அழகாக கொண்டு வந்து குத்தின ஸ்டிச்சுக்கும் கீழ்ப்பக்கமாக கொஞ்சம் கீழே இறக்கி குத்தி அந்த 2 இதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டிருக்க அந்த அவுட்லைனை ஒட்டினா மாதிரியே தான் வரணும். இந்த ஹாஃப் லோடடு. இந்த ஹாஃப் லோடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான கொம்பு டிசைன், அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ்லேயே ஆகட்டும் இல்லை நெக் பேட்டர்ன்லேயே ஆகட்டும் ஒரு ஃப்ளார் போட்டு அதுலேருந்து ஒரு கொம்பு மாதிரி போய் அடுத்த ஃப்ளாருக்கு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டிச்சு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். இதை வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து என்ன கேட்பாங்கன்னா நம்மக்கிட்ட, எனக்கு வந்து இப்போ நம்ம இந்த கொம்பு வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து வெறும் ஜரியில் கூட ஃபில் பண்ணலாம். டபுள் லைன் ஜரி கொடுத்து ஃபில் பண்ணலாம். இல்லை சுகர் பீடு, கட் பீடு, ஜர்தோசி என்ன வேணாலும் வச்சு நம்மளால் இதை வந்து ஃபில் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து கஸ்டமர் கேட்குற ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும். பட் அவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வேணும், ஆனால் அதே சமயம் இந்த பூ டிசைன் இதுதான் வேணும், ரேட்டு கம்மியாக வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த ஸ்டிச்சை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவே நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு அங்கங்கே ஒரு 4-5 பூ மாதிரி போட்டு அதுலேருந்து அடுத்தடுத்த கொடி மாதிரி பிரிஞ்சு போகிற மாதிரி போடுறோம் இல்லையா, அதுக்கு நம்ம பீட்ஸோ ஜர்தோசியோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு த்ரெட்டை வச்சு அழகாக கொடுக்க முடியும். இது பார்க்கும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். கீழே வந்து நம்ம எந்த விதமான பைப்பிங் த்ரெட்டோ எதுவுமே கொடுக்கல. இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு யூஸ் பண்ணி போடுறது தான். பட்டன் ஹோல் ஸ்டிச் பேஸாக யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டிச்சே கொண்டு வரோம். என்னென்னா அது ஸ்ட்ரைட்டாக போடுவோம். இது வந்து இந்த வளைவில் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். உங்களுக்கு இது ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த டேர்னிங் வச்சு போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை ப்ளவுஸில் நிறையவே அப்ளை பண்ணலாம். அது ஈஸியாக வந்து எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு நான் இதே டிசைனை போட்டு தரேன், பட் நான் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக இந்த ஸ்டிச்சை வச்சு நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைட், நமக்கும் வந்து பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு போட்டு கொடுத்தோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுதான் இதில் என்ன பார்க்கணுன்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதும் வந்து நீங்கள் அவுட்லைனில் போட்டிருக்கோம்ல, ஒரு செயின் அவுட்லைன் போட்டிருக்கோமா, அதில் வெளிப்பக்கம்
அதை ஒட்டின மாதிரியே இருக்கணும். அங்கேருந்து த்ரெட்டை லூஸாக விட்டு இழுத்துட்டு வாங்க. நீங்கள் ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா என்ன ஆகும்னா இழுத்து பிடிச்சி போட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் த்ரெட்டை லூஸ் விட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே உள்பக்கம் கொண்டு வரும்போதும் அந்த அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை டச் பண்ண மாதிரி அதை ஒட்டின மாதிரியே தான் நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு ஸ்டிச்சு, அங்கே ஒரு லாக்கிங் ஸ்டிச்சு போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி மேலே கொண்டு போய் அங்கே ஒரு ஸ்டிச்சு, அதை அங்கே லாக் பண்ணக்கூடாது. நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் அப்படியே இழுத்து கொண்டு வரோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது மேலே லாக் பண்ணக்கூடாது. லாக் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக திரும்ப கீழே மட்டும் ஒரு லாக்கு போட்டு இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். ரொம்ப த்ரெட்டை இழுத்து பிடிச்சி போடாதீங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் வருதுன்னாலும் அதை நம்ம அவுட்லைன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துட்டு நீங்கள் இதில் கோல்டு ஜரியில் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எந்த ஒரு டிசைன் போட்டிங்கனாலும் அதுக்கு அவுட்லைன் இல்லாமல் நீங்கள் போடவே போடாதீங்க ப்ளவுஸில். இதுக்கு அப்போ டபுள் லைன் ஒரு லைன் ஜரி கொடுக்கும்போது இந்த கலருக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் எந்த டார்க் கலர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அவுட்லைன் ஜரி கொடுத்தாலும் சரி, எந்த த்ரெட்டு யூஸ் பண்ணிட்டு இது பண்ணாலும் உங்களுக்கு ஜரி கொடுக்கும்போது, அவுட்லைன் கொடுக்கும்போது இந்த ஹோல்ஸும் மறைஞ்சிரும், பார்க்கவும் லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணோம்னா இந்த ஹோல்ஸும் தெரியாது. சின்ன சின்ன ஹோல்ஸ் தெரியுது இல்லையா நமக்கு, அது இழுத்து போடும்போது தெரியுது. ஸோ அந்த ஹோல்ஸும் நமக்கு தெரியாமல் ஈஸியாக நம்ம போட முடியும். இப்போ இதை என்ன டிசைனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னாக்க, ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாட்டு மாதிரி நான் வரைஞ்சி காமிக்கிறேன். அதை அது ஃபுல்லாக நீங்கள் இந்த எண்டு ஆரம்பித்து இந்த எண்டு கொண்டு வந்தீங்கன்னா நிறைய பெண்டு இருக்குது, அந்த கர்வ் நிறைய இருக்குது. அதில் உங்களுக்கு ஒரு தடவை போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடும். இல்லை எனக்கு சரியாக போட வரல, நெருக்கமாக போட வரல, பார்த்தா வித்தியாசமாக தெரியுதுங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா டிசைன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணி ஷேப்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன்ஸ் போட ஆரம்பிங்க. இந்த டிசைன் நீங்கள் எதில் வேணாலும் எந்த இடத்துல ஒரு லோட்டஸில் கூட நம்ம இதை இம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னாக்க, கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டாலும் சரி. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.